ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில இன்றைக்கு இந்த கால வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு நான் வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த காலை ஆராதனையை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமானதாய் மாற்றி தரும்படி தலைகளை தாழ்த்தி ஃபேஸ்புக்கில், ஆன்லைன்ல, ஜூம் ஆப்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்த்து எல்லா தடைகளை மாற்றி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை அல்லவா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. இம்மட்டும் எங்களை நடத்தின எபினேஸ்வரே நாங்கள் துதிக்கிறோம். இனிமேலும் எங்களை நடத்த போகிற ஏகவாயிரே மங்கள் ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுதும் ஆவியானவர் அசைவாடுவீராக. உடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல மாத்திரமல்ல ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கு வீடுகளிலே இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆட்கொள்வீராக. ஒவ்வொரு வீட்டிலும் பிரசன்னம் இறங்கி வருவதாக. உங்களுடைய மகிமை இறங்கி வருவதாக. என் தேவாதி தேவன் இன்றைக்கு எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராய், நல்ல போதகராய் வழி நடத்துங்கப்பா. ஆவியானவர் ஆட்கொள்வீராக. ஒவ்வொருவரையும் நீங்க ஆட்கொள்ளுங்க. நிரப்பி வடிகிற பாத்திரமாய் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. எல்லா பலவான், எல்லா எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற பிள்ளைகளோடு நீங்க இருந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேடும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இம்மட்டும் கர்த்தர் உங்களை கிருபையாய் என்னோடு இணைந்து ஆராதனைக்கு கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரைக்கும் தேவன் நல்லவராகவே இருந்தார். ஆமென். கண்ணின் மணி போல பாதுகாத்தார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்பொழுது நம் கண்களை மூடி, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே நல்லவரே என்று நாம் பாடுவோமா? ஆவியானவரை வரவேற்று, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே நல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. ஆவியானவரே, ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலும் ஆவியானவரை எங்களை நடத்துவீராக. ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல் ஷடாய், எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்த வாழ்வின் பலன் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எல் ஷடாய் என்கிற நாமம் உடையவர். ஹல்லேலூயா. எண்ணில்லாத நன்மைகளை அவர் நமக்கு செய்கிறவர். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின தேவன் இனிமேலும் உங்களை காத்து நடத்த வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. உற்சாகமாய் நல்ல கரங்களை கட்டி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். எல் ஷடாய், எந்த துணை நீரே, வாழ்வின் கேடகம், எல் ஷடாய், எந்த துணை நீரே, என் வாழ்வின் கேடகம்,
எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்த வாழ்வில் பலனீரே, எந்த வாழ்வில் பலனீரே. என் சடாய் எந்த தொழிலே சொல்லுவோம். என் வாழ்வில் கேடக காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையை சோத்ர. காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையை சோத்ர. உந்த நாமம் ஏந்தரின்பம் உபதேசத்தை அடைக்கர. உந்த நாமம் ஏந்தரின்பம் உபதேசத்தை அடைக்கர. என் இப்பட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசர் சோத்ர. இப்பட்டும் என்னை காத்து நடத்தின எபினேசர் சோத்ர. எந்த நாளும் கூட இருக்கும் இப்பாடு வேறே சோத்திரம். சொல்லுது எந்த நாளும் எந்த நாளும் கூட இருக்கும் இப்பாடு வேறே ஸ்தோத்திரம். என் சடாய் ஏக துணை நீரே. என் வாழ்வில் கேடக யெகோவாயீரே. என் தேவைகள் பார்த்து கொள்வீரே. அறிக்கை பண்ணுங்க. யெகோவாயீரே எந்த தேவைகள் பார்த்து கொள்வீரே. எந்த வாழ்வில் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்த வாழ்வில் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். என் சடாய் எந்த துணைவே யெகோவாதப்பா எந்த நாளும் எந்த பரிகாரி. சொல்லுவோம். யெகோவாதப்பா எந்த நாளும் எந்த பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவேன் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். சொல்லுவோம். எந்த நாளும் வெற்றி தருவேன் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். என் சடாய் எந்த துணை நீரே. எந்த துணை ஆமாண்டவரே. என் வாழ்வில் கேடகம் கேடகம் எண்ணில்லா எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எங்கள் வாழ்வில் பலனீரே. எங்கள் வாழ்வில் பலனீரே. எங்கள் வாழ்வில் பலனீரே. எங்கள் வாழ்வில் பலனீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி பலனீரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. சொல்லுங்க. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எங்கள் வாழ்வில் பலனீரே. எங்கள் வாழ்வில்
பலன் நீரே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடுமா. அப்பா, இந்த 5 மாதங்கள் எண்ணில்லா நன்மைகளை எங்களுக்கு செய்தீங்க ஆண்டவரே. எந்த குறைவும் இல்லாமல் எங்களை காத்தீரே. எங்கள் வாழ்வில நீர் பலனாய் இருந்தீரே, கேடகமாய் இருந்தீரே. என் தேவைகள் அனைத்தையும் நீர் சந்தித்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன் ஆண்டவரே. உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, கனமும் உமக்கே. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உமக்கே அல்லேலூயா. கனமும் உமக்கே அல்லேலூயா. மகிமை உமக்கே அல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உரையான சேற்றிலிருந்து எழுந்திரே. உன்னத அனுபவம் தந்திரே. உரையான சேற்றிலிருந்து எழுந்திரே. உன்னத அனுபவம் தந்திரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர். துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர். துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த இயேசு கிறிஸ்து. ஆமென். நம்முடைய துக்கமான நேரத்தில் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றின இயேசு கிறிஸ்து. ஒன்றுக்கும் உதவாத எங்களையும் உன்னையும் ஜீவனோடு வைத்திருக்கிறது அவருடைய பெரிய கிருபை அல்லவா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் பாடுவோம் ஐயா. நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. உங்களுடைய மகிமை இறங்கி வருவதாக. ஒவ்வொரு பாத்திரத்தை நிரம்பி வடிய பண்ணுவீராக. இன்றைக்கு ஒரு புது கிருபையினால நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவையை கத்த சந்திப்பீராக. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை
மாற்றுங்க. நல்ல வாயிலை திறந்து ஜெபமனமா எங்க தேசத்துல அப்பா பழைய நிலைமைக்கு எங்கள் தேசம் திரும்பணுமே, ஒரு விடுதலை உண்டாக வேண்டுமே அப்பா. நாங்கள் தொடர்ந்து ஆலயத்தில் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இது பயங்கரமான இந்த கொள்ளை நோய்தான் தேசத்தை விட்டு மாறணுமே. எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவீராக. எங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தேவை அப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அனுபவம் தேவை, ஒரு எதிர்காலம் தேவை அல்லவா. எல்லா சிறையிருப்பதை கர்த்தர் மாற்றுவீராக. தொழில்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டுமே, வேலை வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமே, பயங்கள் மாற வேண்டுமே, கலக்கங்கள் மாற வேண்டுமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்கள் இந்திய தேசத்திற்கு இரக்கம் பாராட்டுவீராக. தமிழகத்திற்கு இரக்கம் பாராட்டுவீராக. உம்மை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதத்தை செய்வீராக. இழப்பின் மத்தியில் இருக்கிற ஜனங்கள் உண்டு, தேவையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு அப்பா. அந்த பிள்ளையுடைய தேவைகளை சந்திக்காதவரே, இழப்புக்கு ஈடு கட்டுவீராக. ஈடு கட்டுதாப்பா. வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தருவேன் என்று சொன்னீங்களே. ஓமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஈஸ்வரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை சொல்லுங்க. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பங்குதையா. உணர்ந்து பாருங்க. நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பங்குதையா. நல்லவரே நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே கரங்களை உயர்த்தி நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே சொல்லுவோமா வாயிலை திறந்து நல்லவரே ஆராதிக்கிறவையா. ஆராதனை முழுவதுமே. எத்தனை இன்னல்கள் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உன்னை பிரியேன் ஐயா. எத்தனை சொல்ல முடியும்? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உன்னை பிரியேன். சித்தமே செய்து சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயம். உங்களுடைய சித்தமே செய்து சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே. அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை. ஆமாண்டவரே ரட்சகரே பிரசன்ன பிரசன்ன இயேசுநாதா
படைத்தவரே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை 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 அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே வாயிலை திறந்து ஆராதிக்க சகோதரி ஆமா ஆராதனை எந்த சூழ்நிலையிலும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை நோக்கி பார்ப்பீராக. ஒரு லாசரு மரித்த பொழுது இயேசு கண்ணீர் வெட்டிக்கிற இன்றைக்கும் எத்தனை பேர் துயரத்தோடு பாடுகளோடு கலக்கத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிறபடி பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. எத்தனை எதிர்பார்ப்பு ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற இருள், ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் மாறட்டும் ஐயா. கிருபை பாராட்டுவீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறேன். ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் மாறுவதாக, கண்ணீர் ஆனந்த கழிப்பாய் மாறுவதாக, சிறையிருப்பை மாற்றுவீராக, வியாதிகளை மாற்றுவீராக, அற்புதங்களை செய்வீராக. இப்பொழுதே இன்றைக்கே ரட்சணிய நாள் என்று சொன்னீங்களேன். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீங்களேன். இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே. ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருவதாக, ஒரு விடுதலை இறங்கி வருவதாக, எங்கள் தேசத்தில் ஒரு இயல்பு நிலை வருவதாக, எங்கள் தேசத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறட்டும். கேட்கிற செய்திகள் எல்லாம் அப்பா மாறி ஒரு நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கட்டும். விடுதலையோடு நாங்கள் எங்கள் ஓட்டத்தை ஓடும்படி கர்த்தர் ஜெய கிறிஸ்துவாய் எழுந்தெழுவீராக. போதும் கர்த்தாவே, சிறையிருப்புகள் போதும் போதும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. கரங்களை உயர்த்தி ரட்சகமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, 2-3 பேரின் நாமத்திலே எங்கே இருக்கிற மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னவரே, ஒவ்வொரு வீட்டில நீர் எழுந்து அழுவீராக. அவன் தேவைகளை சந்திப்பீராக, காயங்களை ஆற்றுவீராக, வியாதிகளை மாற்றுவீராக, வேலையின் வாசல்களை கத்த திறப்பீராக, சமாதானத்தை தருவீராக. ஐயா, நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பலன் நீங்க ஆண்டவரே, எங்கள் கண்களை நீங்க ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்படாதபடி அற்புதத்தை செய்க ஆண்டவரே. எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனையிலும் உடைய நாமம் மகிமைப்படும்படி அற்புதங்கள், அடையாளங்கள், கிரியைகள் நடக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் சபையில வந்து எங்கள் மணவாளனை ஆராதிக்கும்படி, மணவாட்டியாய் நாங்கள் சபையில வந்து எங்கள் மணவாளனை சந்திக்கும்படி இந்த தடை உத்தரவெல்லாம் மாற்றி போட்டு தேசத்தில் இருக்கிற அந்த கொலை நோயெல்லாம் நீக்கி போட்டு இயேசுவின் நாமத்துல மீண்டும் ஆதி நிலைமைக்கு திரும்பும்படி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இழந்து போன எல்லாவற்றையுமே திரும்ப இரட்டத்தனையாய் தருகிற தேவன் அல்லவா.
யாரெல்லாம் இழப்பின் மத்தியில இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இரட்டத்தினையாய் நீர் திரும்ப தருவீராக. என்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கு நீர் ஆமென்றும் ஆமென் என்று நீர் பதில் தருவீராக. நாம மகிமைப்படட்டும் ஐயா. இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட வார்த்தையினால நீங்க பேசுங்க. இந்த வாரத்துல அப்பா ஒருவேளை பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையும் இந்த நாளில புதிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைகளை வைங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இந்த காலை வேளையிலும் தேவன் உங்களோடு கூட பேசும்படி ஒரு எதிர்பார்ப்போடு நாம் அமர்ந்திருப்போம். நிச்சயமாகவே தேவன் இந்த காலை ஆராதனையை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 309. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நாளிலும் கவனிங்க, உங்களுக்கு எனக்கு தருகிற ஆலோசனை என்னவென்றால், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அது என்ன சாட்சிகள்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பவே என்றால், அங்கே அநேக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு முன்பதாக நிறுத்துகிறார். ஆபேலை நமக்கு முன்பதாக நிறுத்தி காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினார் என்று ஆபேலை குறித்து சொல்லுகிறார். ஏனோக்கு மரணத்தை காணாதபடி விசுவாசத்தினாலே எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லுகிறார். நோவா தன்னுடைய காரியத்துல கர்த்தர் சொன்ன அந்த பேழையை கட்ட சொல்லுகிற அந்த காரியத்துல விசுவாசத்தோடு அந்த பேழையை உண்டு பண்ணி தன்னையும் தன் குடும்பத்தை என்ன பண்ணாரா? பாதுகாத்து கொண்டார். அப்படி ஆபிரகாம், சாரால் அநேக பரிசுத்தவான்களை அங்கே நிறுத்துகிறார். யோசேப்பை குறித்து சொல்லுகிறார், யாக்கோபை குறித்து சொல்லுகிறார். இன்னும் நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் சிம்சோன், கிதியோன், இப்படி நிறைய லிஸ்ட், ஒரு பட்டியல் வைத்திருக்கிறார். இவங்க எல்லாம் விசுவாசத்தினாலே, ஆண்டவர் மேல வைத்த அன்பினாலே எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அந்த வாழ்க்கையை வெற்றியோடு ஓடி முடித்திருக்கிறாங்க. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இத்தனை திரளான ரோல் மாடல், இத்தனை பேர் நமக்கு முன்பதாக இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து, போராட்டங்கள் என்றாலும், நிந்தைகள் என்றாலும், அவமானங்கள் என்றாலும், சோதனைகள் என்றாலும், அதிலெல்லாம் வெற்றியோடு ஓடி முடித்திருக்கிறாங்களே. ஆகவே இத்தனை திரளானவர்களை நமக்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் நிறுத்தி, ஆகவே நீங்களும் பாரமாயிருக்கிற எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற, அடுத்தபடி யாரை கொண்டு வரார்னா, இயேசுவை நோக்கி
யாரை பார்த்து ஓட வேண்டுமா? பழைய ஏற்பாட்டில் அநேக பரிசுத்தவான்களை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டு சொல்லுகிறார். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவையும் நமக்கு முன்பதாக நிறுத்துகிறார். 2ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்திலே மரியாளுடைய வயிற்றில ஒரு சிறு குழந்தையாய் பிறந்து சிலுவையின் மரண பரியந்தம் இந்த உலக ஓட்டத்தில எத்தனை பாடுகள், எத்தனை சோதனைகள், எத்தனை காரியம் வந்தாலும் எங்குமே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல? தோற்று போகவே இல்லை. அவர் வெற்றி சிறந்தவராய், ஜெயமுள்ளவராய் அந்த ஓட்டத்தை ஓடி முடித்து சிலுவையில கூட எல்லாவற்றையும் சகித்து உலகம், மாம்சம், பிசாசு எல்லாவற்றையும் ஜெயித்து, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு ஒரு வெற்றி வேந்தனாய் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்திலே வீட்டிருக்கிறார். ஆமென். ஒரு பக்கம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை நிறுத்துகிறார், இன்னொரு பக்கம் இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய அடிச்சூடைகளை பின்பற்றி அவர் நமக்கு முன் வைத்திருந்த அந்த ஓட்டத்துல வெற்றியோடு இயேசுவை பார்த்து நீங்க ஓடுங்க, எந்த விதத்திலும் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க அப்படின்னு உற்சாகப்படுத்துகிறார். ஆமா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 2020 ஒரு நல்ல துவக்கமா இருந்திருக்கலாம். ஆனால் திடீர்னு பாருங்க, 3வது மாதத்துல இருந்து நம்முடைய ஓட்டத்துல பல தடைகள் இல்லையா? நம்முடைய வேலை ஸ்தலத்துல தடை, ஆராதனையில தடைகள், வெளியே சுதந்திரமா போக முடியல, எத்தனையோ திருமணங்கள் தடைபட்டு இருக்கிறது, பல காரியங்கள் தடைபட்டு நின்று கொண்டு இருக்கிறது. ஆகவே ஒரு கலக்கம், ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயங்கரமான சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல காரியங்கள் தடைபட்டு இருக்கிறது போல பல பிரச்சனைகள் வருது. நாளைக்கு என்ன செய்ய போறோம்? இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக ஒரு விடுதலை வந்து விடாதா? பழையபடி நம்ம தொழிலுக்கு போய்விட மாட்டோமா? வேலைக்கு சென்று விட மாட்டோமா என்று பல காரியங்களை குறித்து நாம் கலங்கி திகைத்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஆலோசனை என்ன தெரியுமா? இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இயேசுவை நோக்கி பார்த்து, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் எப்படி ஓடி வெற்றி பெற்றாங்க அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க ஓடுங்க அப்படின்னு அவர் சொல்லுகிறார். ஆமென். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் வசனத்துல, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு என்ன பண்ணுங்க? ஓட கடவோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தாயின் கருவில் இருந்து எங்க போறோம்? தாயின் கருவில் இருந்து கல்லறை செல்கிற வரைக்கும் நம்ம அந்த உலகத்துல பல சந்தோஷம், துக்கம், நிறைவு, குறைவு, பல காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்றோம் இல்லையா? ஆனா ஒவ்வொரு சூழ்நிலைக்கு வேலைகளிலும், ஒவ்வொரு போராட்டங்கள் வரும் பொழுதும், பிரச்சனைகள் வரும் பொழுதும், துயரங்கள் வரும் பொழுதும், பாடுகள் வரும் பொழுதும், இந்த ஓட்டத்துல நம்ம தடைபட்டு விடாதபடி, சோர்ந்து போய் விடாதபடி, கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த காரியத்திலே வெற்றியோடு அவரையே நோக்கி பார்த்து ஓடும் பொழுது, இயேசுவையே முன்னாடி வைத்து நாம் செல்லும் பொழுது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை திரும்ப திரும்ப படிக்க நம்முடைய உள்ளத்துல என்ன வரும்? தைரியம் வரும், விசுவாசம் வரும். நானும் இந்த ஓட்டத்துல கர்த்தர் எனக்குன்னு வைத்திருக்கிற அந்த நாள் வரைக்கும் நான் சோர்ந்து போகாமல் வெற்றியோடு ஓடி முடிப்பேன் என்கிற நம்பிக்கையை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நாளிலும் இந்த வார்த்தை மூலமாக உங்களை திடப்படுத்துகிற வார்த்தையாய் ஆவியானவர்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுடைய ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அதுல தோல்வி இருக்கவே இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய எதிர்காலத்தை என்ன குறித்து நீங்க பிளான் பண்ணி ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களோ அந்த ஓட்டம் ஒருபொழுதும் எந்த வைரஸா இருந்தாலும் சரி, எந்த சத்துரு தடுத்தாலும் சரி, ஒன்று நம்மை தடைபடவே முடியாது. ஆமென். சபைகள் திறக்கப்படும்,
சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். சபைக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறும். உங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்த வார்த்தைகளும் நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாமல் என் தேவன் கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. இத்தனை திரளான சாட்சிகள். ஆபிரகாம் அந்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தார். ஆபிரகாமின் மனைவியாகிய சாரா வெற்றியோடு ஓடி முடித்தார். இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் மோசே அந்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்தார். அநேக பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டிலே தேவன் கொடுத்த அந்த ஓட்டத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் அதை ஓடி முடித்தது போல கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஓட வைப்பார். நீங்கள் தோற்று போவதே இல்லை. எத்தனை தடை கற்கள் வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. உன்னாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், ஒரு மதிலை காட்டுவேன், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை தடைகள் வந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன். அது ஒருவேளை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி போன்ற தடைகளா இருக்கலாம், அது கொடிய சிங்கங்களா இருக்கலாம், அது சிறந்த சமுத்திரமா இருக்கலாம், அது யோர்தானா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். முற்றுமுடிய நடத்தவர் வல்லமையினவர். ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. உன் ஓட்டம் தேனாய் முடியும். அதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து பரம கானானுக்கு அழைத்து சென்றது போல அந்த அழைப்பில் அந்த பாதையில எத்தனை தடைகள் வந்தாலும், சிவந்த சமுத்திரம் வந்தாலும், பாரா போன்ற கசப்பு வந்தாலும், யோர்தான் வந்தாலும், அது ஒருவேளை எரிக கோட்டையாக இருந்தாலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானா தேசத்திற்கு கொண்டு சென்றது போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. அதை கடக்க பண்ண ஓட பண்ண பலப்படுத்துகிற ஒரு தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை தடைகள் வரட்டும், எத்தனை லாக்டவுன் வரட்டும், எத்தனை ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு வந்தாலும் அல்லேலூயா, நம் ஆராதனை வீட்டிலிருந்து ஆராதிக்கிற ஆராதனை தடுக்க முடியாது. அல்லேலூயா. நீங்க அறையை பூட்டி தேவனோடு இடைபெறுகிற அந்த சிங்காசனத்தில் விழாவுகிற தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்கிறதை யாரும் தடுக்க முடியாது. அவருடைய பிரச்சனை உங்க வீட்டுக்கு வருவதை யாரும் தடுக்கவே முடியாது. என் தேவன் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த காரியத்தை அவர் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து எனக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நான் வெற்றியோடு ஓடி முடிப்பேன். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை அந்தவரே லாக்டவுன்கள் வந்தாலும் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா நல்ல ஒரு தரிசனத்தை தருவீராக. அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு விசை நல்ல தியானித்து அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என் சபையில சொன்னீங்களே. ஒரு சுகமான சீக்கிரம் துளிர்க்கும் என்று சொன்னீங்களே. இயேசுவின் நாமத்தில் எங்கள் சபை துளிர்க்கும், எங்கள் சபை கிளை விடும், எங்கள் சபை பூ போக்கும், எங்கள் சபை காய் காய்க்கும், எங்கள் சபையில அப்பா பலம் பழுங்கும். இயேசுவின் நாமத்தில் இடம் கொண்டு பெருகும், விசுவாச குடும்பங்கள் பெருகும். கர்த்தர் இந்த வேதவாக்கத்தை இந்த சென்னை பட்டணத்தில் வைத்திருக்கிற திட்டத்தை தடுக்கவே முடியாது. இந்த இந்தியாவில தமிழகத்திலிருந்து எழுப்புகிற அந்த எழுப்புதலை தடைபட முடியாது. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதே. இப்பொழுது வியாதிகள் முடங்க முடியாது, கடன் பிரச்சனைகள் முடக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் எந்த வைரஸா இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும் நம்முடைய வல்லமை இறங்கி வருவது. இப்பொழுதே சுகம் வருவதாக, இப்பொழுதே ஆரோக்கியம் வருவதாக, இப்பொழுதே பயத்தின் ஆவிகள் விலகுவதாக, அவிசுவாசத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் சுத்தரிக்கப்படுவதாக. இப்பொழுது ஆவியானவர் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை ஆற்றுவீராக, தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக, உன்னத பலம் வருவதாக. அவரை பார்த்து நம்ம சொல்லுவோமா? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன்.
எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் வாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அம்மாடிய விட்டு, எனக்காக அம்மாடிய விட்டு, இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் கஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும், எத்தனைதான் தடைகள் வந்தாலும், இயேசு உனக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில், இயேசு உனக்கு வைத்திருக்கிற அந்த இலக்கை அடைவதில் எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை லாக்டவுன்கள் வந்தாலும், எத்தனை வைரஸ்கள் வந்தாலும் சபையை தடுக்க முடியாது, சபை ஆராதனை தடுக்க முடியாது. கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருக்கிற வைரஸை காட்டிலும் என் இயேசு பெரியவர். அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்களுடைய ஓட்டம், உங்களுடைய தொழில் என்கிற ஓட்டம், உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று வாக்கு பண்ணின அந்த ஓட்டம் ஜெயமாய் முடியும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எப்படி ஓடணும் அதை நம்ம தியானிப்போமா? வெற்றி பெறுவதற்கு, இந்த சூழ்நிலை மத்தியிலே கர்த்தர் நம்மை ஜெயமாய் நிறுத்துவதற்கு, சாட்சியாய் நிறுத்துவதற்கு, சத்துரு வெட்கப்படும்படி, இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படி, பொல்லாத சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படி. அல்லேலூயா. முதலாவதாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். நம்பர் 1, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறாங்க. பல பேரை பார்க்கிறோம், பிறக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, ஓடிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களும் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன் அப்படின்னு ஏனோ தானோ என்று நாம் என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும் தெரியுமா? பெற்றுக்கொள்ளுவேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிற இந்த உலகத்துல என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு பெற்றுக்கொள்ளுவேன் என்கிற எதிர்பார்ப்போடு, நம்பிக்கையோடு நீங்கள் ஓடும் பொழுது நிச்சயமாகவே எதெல்லாம் உங்க கனவுல வைத்திருக்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு விருப்பம் வைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வேன் என்கிற தரிசனத்தோடு, எதிர்பார்ப்போடு நீங்கள் ஓடும் பொழுது நிச்சயமாகவே அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். மரணமும் ஜீவனும் எதுல இருக்கு? நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. ஆமென். நம்பிக்கை இல்லாம நம்ம ஓடக்கூடாது. பெற்றுக்கொள்ளுவேன்,
ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன், ஒரு வீட்டை பெற்றுக்கொள்ளுவேன், ஒரு நல்ல வேலையை பெற்றுக்கொள்ளுவேன், நல்ல ஒரு டிகிரி படித்து உயர்ந்த நிலைமையில ஒரு சர்டிபிகேட்டை நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தோடு நீங்க ஓடும் பொழுது, பெற்றுக்கொள்ளத்தக்க அந்த தரிசனத்தோடு நீங்க ஓடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஆமென். ஏனோ தானோ என்று ஓடாதீங்க. பிறந்துட்டேன், வாழ்ந்து ஆகணும் அப்படி ஓடாதீங்க. ஒரு பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு நீங்கள் ஓடும் பொழுது நிச்சயமா கர்த்தர் நீங்க பெற்றுக்கொள்ளும்படி அதை தந்தருவார். ஆமென். 10 கன்னிகைகள் இருந்தான். 5 கன்னிகைகள் என்னையோடு கூட கடந்து சென்று மணவாளனை சந்திப்பேன் அவங்க போனா. அந்த 5 பேரும் மணவாளனை சந்தித்தான். ஆனா 5 பேர் எப்படி ஏனோ தானோ அவங்க போனா. எப்படி ஏனோ தானோ போனாங்க? அவங்க இடத்துல என்ன இல்லை. ஆகவே நம்ம பெற்றுக்கொள்ளுவேன் அந்த நிச்சயத்தோடு அதற்குரிய பிளானோடு கரெக்டா நம்ம ஓடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நீங்க விரும்புகிற எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? யோபு பாருங்களேன், நல்ல செல்வ சீமானா ஓட்டம் ஆரம்பிக்குது. உத்தமா சன்மார்க்கன், கர்த்தருக்கு பயப்படுற ஓட்டம் ரொம்ப பெஸ்டா இருக்கு. 10 பிள்ளைகள், ஆடு மாடு சொத்து எல்லாமே இருக்கு. ஆனா இடையில அவருடைய ஓட்டத்துல சாத்தா வந்து பிளாக் பண்ணி பல காரியங்களை கொண்டு வரும் பொழுது யோபு சோர்ந்து போகவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சாத்தா ஒருவேளை எல்லாவற்றையும் என்னை விட்டு பறித்துட்டாலும் பரவாயில்ல, என் சரீரத்தில் இருக்கிற நல்ல சுகத்தை எல்லாம் எடுத்து வியாதிகளை கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஐயா. அவர் எனக்கு குறித்திருக்கிறதை தருவார். அவர் சகலத்தை செய்ய வல்லமையுள்ளவர். அவர் எனக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. நான் பெற்றுக்கொள்ளுவேன், பெற்றுக்கொள்ளுவேன், பெற்றுக்கொள்ளுவேன். எத்தனை சாத்தான்கள் கொண்டு வந்து தடையை கொண்டு வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கொண்டு வந்தாலும் அவரை ஆராதிப்பேன். கர்த்தர் எனக்கு செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் என்னை சோதித்தது நான் பொன்னாக விளங்குவேன். நான் பெற்றுக்கொள்ளுவேன், பெற்றுக்கொள்வேன். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அன்பு தங்கச்சி, அன்பு தாயே, இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்வாய். இழந்த சுகத்தை பெற்றுக்கொள்வாய். இழந்து போன பணத்தை பெற்றுக்கொள்வாய். இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாய். இழந்து போன எந்த காரியமா இருந்தாலும் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்தாலும் பெற்றுக்கொள்வேன் என்ற தைரியத்தோடு நம்பிக்கையோடு அவர் ஓடினபடினால இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வது போல இந்த லாக்டவுன் பீரியட்ல 5 மாதம் எதை இழந்தாயோ ஒரு நாள் வரும் யோபுவை போல நீங்க சொல்லு, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நான் பெற்றுக்கொள்வேன். இந்த ஓட்டத்தை தடுக்க முடியாது. எனக்கு முன்னாடி இயேசு ஓடி இருக்கிறார். எனக்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஓடி இருக்கிறாங்க. எத்தனை அக்கினி வந்தாலும், எத்தனை யோர்தான் வந்தாலும், எத்தனை சிங்கங்கள் வந்தாலும் எனது ஓட்டத்தை தடுக்க முடியாது. நான் பெற்றுக் கொள்வேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? யோபு பெற்றுக் கொள்வேன் என்று ஓடினார், பெற்றுக்கொண்டார். நம்பர் 1, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஓடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் தருவார். ஆமென். கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களை அநேகத்துல கர்த்தர் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் நெஞ்சில தட்டி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஐயா, நான் பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. இன்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அங்கேயும் எனக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். இரண்டாவதாக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நாம் திருப்பி பார்ப்போமே என்றால், சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். முதலாவது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ஓட்டம் ஒரு லக்கை நோக்கி ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணுமா? ஒரு லக்கு, ஒரு பாயிண்ட், ஒரு எண்ட். அதை நோக்கி நான் ஓடி வெற்றி பெறுவேன் என்ற அந்த லக்கை நோக்கி நாம் ஓடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த லக்கை நோக்கி ஓடும் பொழுது எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி அந்த லக்கை அடையும்படி கர்த்தர் உங்களுக்கு ஜெய கிறிஸ்துவாய் முன் செல்ல வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நம்ம இப்ப கோயம்பேட்டுல போறோம். கோயம்பேட்டுல இருந்து நம்ம ஒரு ஊருக்கு போகணும்னா நம்ம ஊருக்கு போகிற அந்த பஸ்
ஒருவேளை தூத்துக்குடியா இருக்கலாம், அது திருநெல்வேலியா இருக்கலாம். அது தூத்துக்குடி என்று போர்டு போட்டிருக்கிற பஸ்ல நாம் ஏறி அமர்ந்து பயணம் செல்லும் பொழுது அந்த பஸ் கரெக்டா எங்க போகுது? தூத்துக்குடி நோக்கி கரெக்டா செல்லுது. ஆமே. அதே போலதான் ஒரு ட்ரெயினை எடுத்துக்கொள்ள வேண்டாம், அது தூத்துக்குடியில இருந்து டெல்லி போகுது என்றால் அந்த லக்கை நோக்கி அந்த ட்ரெயின் போகும், வேற எங்கேயுமே போகாது. அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு லக்கு இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். இந்த லக்கை நான் அடைவேன், இந்த லக்கை அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நான் ஜெயமாய் அந்த லக்கை நான் பெற்றுக் கொள்வேன். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் ரோமர் 8:36, உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவுமே என்னை பிரிக்கவே முடியாது. இவை எல்லாவற்றிலும் நான் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்க அந்த லக்கு, அந்த ஓட்டத்துல உங்களுக்கு வைத்திருக்க அந்த அச்சீவ் பண்ணுகிற அந்த எல்லை, அந்த லக்கை நோக்கி நீங்க ஓடும் பொழுது எத்தனை காரிய இடர்கள் வந்தாலும் உங்களை திசை திருப்பவே முடியவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த லக்கை எத்தனை காரியம் வந்தாலும் திசை திருப்பாதபடி அந்த லக்கை நான் அடைவேன் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் அந்த லக்கை அடைவதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார், பலனை தருவார், ஆலோசனையை தருவார், கிருபையை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யோனாவை எடுத்துக்கொண்ட வேண்டாம். யோனாட்ட கர்த்தர் சொன்னார், பா இப்ப நினிவேல போய் பிரசங்கம் பண்ணு. அவர் லக்கை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா யோனா என்ன பண்ணார் தெரியுமா? நினிவேக்கு போகாம அவருடைய ட்ராக் எங்க மாறிச்சு? தர்ஷீஷுக்கு போற கப்பல்ல ஏறி அவர் பிரயாணம் பண்ணினார். நடந்தது என்ன? மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டார். ஆமென். கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் எப்படி ஓடணும்? என் லக்கு, அந்த லக்கை நோக்கி ஓட நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. இப்படி சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்படி நீங்க ஜெபத்தோடு அவரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று அந்த லக்கை நோக்கி நீங்க ஓடுவில்லை என்றால் எத்தனை இடர்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த லக்கை, ஓட்டப்பந்தயம் ரேஸ் வைக்கிறோம், அங்க ஒரு லக்கு இருக்கும், அதை நோக்கி தான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஓடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே நீங்க ஓட வேண்டிய அந்த லக்குல வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் சாத்தான் நிறைய காரியத்தை கொண்டு வருவான், டைவர்ட் பண்ணுவான். அந்த லக்கை அடைய முடியாதபடி பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வருவான். ஆனா நீங்க இயேசுவை பார்த்து அந்த லக்குல கரெக்டா நீங்க ஓடும் பொழுது கர்த்தருடைய ஓட்டத்தை ஜெயமாய் மாற்றி தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். மூன்றாவதாக எப்படி ஓடணும்? பிலிப்பியர் 3:13 வாசித்த அந்த முதல் பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படி ஓட்டப்பந்தயம் ஓடும் பொழுது பின்னுக்கு திரும்பி பார்த்து பழைய தோல்விகள், பழைய துக்கம், பழைய பிரச்சனைகள் இதிலேயே நம்ம பார்த்து உட்கார்ந்துடக்கூடாது. ஆமென். அப்போ ஒருவேளை இந்த 4-5 மாதங்கள் வைரஸ் நிமித்தமாக, இந்த லாக்டவுன் நிமித்தமாக அநேக பிரச்சனைகளை நீங்க சந்தித்து இருக்கலாம், அநேக தடைகளை நீங்கள் சந்தித்து இருக்கலாம், அநேக இழப்புகளை நீங்கள் சந்தித்து இருக்கலாம், சரீரத்தில் கூட நீங்க பலவீனப்பட்டு போய் இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, பழைய காரியத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு முன்னானவைகளை நாடி, இனி என்னுடைய எதிர்காலம் காரியத்தை எல்லாம் கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார், சகலத்தை கர்த்தர் நன்மைக்காக மாற்றி தருவார். இனி வருகிற நாட்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய், இனி இதுவரை இருந்த தொழிலை காட்டிலும் இனிமேல் என் தொழில் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு முன்னானவைகளை நாடி ஓடும் பொழுது பின்னானவைகளை நினைத்து கலங்கி துவண்டு விடாதபடி, எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, எனக்குன்னு ஒரு லக்கு இருக்கு, அதை நோக்கி நான் ஓடுவேன், அது பெஸ்டா இருக்கும் என்று முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை நாடி நீங்கள் ஓடும் பொழுது கர்த்தர் அதில் ஜெயத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. பழையதெல்லாம் போட்டோம், இந்த லாக்டவுன்ல எதெல்லாமோ நீங்க இழந்திருக்கலாம், அதெல்லாம் போட்டோம், அதெல்லாம் அதிலே நான் அமிழ்ந்து போய் விடுவேனோ அப்படிலாம் நீங்க கலங்காதீங்க. கர்த்தர் சகலத்தின் நன்மையாய் மாற்றுவார், அதினது காலத்துல நேர்த்தியாய் செய்வார். ஆமென். லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் சோதோம் குமராவை அழிக்க போறேன்,
நீ குடும்பமா இந்த சோதம் குமாரை விட்டு மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது லோத்து தாமதித்துக் கொண்டிருந்தார். அந்த தேவ தூதர்கள் லோத்தையும் அவன் குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்து விட்டு ஓடு என்று சொன்ன பொழுது லோத்தும் அவருடைய 2 பிள்ளைகளும் திரும்பி பார்க்காம ஓடுதான், மலைக்கு ஓடி போனான். ஆனா லோத்தின் மனைவி என்ன ஆனா தெரியுமா? பின்னாடி திரும்பி பார்த்தா உப்புத்தூணா மாறிட்டான். ஆமே. அதே போல உங்க கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நீங்க குழம்பி அப்படி இப்படி எல்லாம் மனசை போட்டு டென்ஷன் ஆகாம இல்ல, பழையெல்லாம் கர்த்தர் மாற்றி எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். எனக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. ஆமே. ஹல்லேலூயா. இக்காலத்து காரியெல்லாம் இதோட முடிஞ்சு கர்த்தர் ஒரு புது துவக்கத்தை உனக்கு வைத்திருக்கிறார். உங்களுடைய காரியம் ஜெயமாய் மாறும். முன்னானவைகளை நாடி புதிய தரிசனத்தோடு புதிய எதிர்பார்ப்போடு நீங்க ஓடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் வெற்றியை தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 43:18-19 சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமே. உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வார். அது ஆச்சரியமா இருக்கும். அநேக கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். கடந்த கால வாழ்க்கையை காட்டிலும் இனி வருகிற காலம், இனி வருகிற உலகத்துல, இனி வருகிற நாட்களில கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அநேகர் ஆச்சரியப்படும்படி ஒரு நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை தர அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க பழையவெல்லாம் மறந்து புதிய தரிசனத்தோடு இனி நான் செல்வ செழிப்போடு கர்த்தருக்காக பழைய காலத்தை காட்டிலும் இனி கர்த்தருக்காக வல்லமையா நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானத்தோடு ஓடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இனி வருகிற நாட்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆசீர்வாதமாய் மாற்றித்தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமே. 4வதாக 1 கொரிந்தியர் 9:25 சொல்கிறது. 1 கொரிந்தியர் 9:25 வாசித்து பார்ப்போமே என்றால், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 4வதாக நாம் எப்படி ஓடணும்? இச்சை அடக்கத்தோடு ஓட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆலோசனை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஓட்டத்திற்கு, நம்முடைய வெற்றிக்கு அநேக நேரத்துல தடையா இருப்பது என்ன தெரியுமா? இச்சைகள். முதல் பாவமே ஏவாள் அந்த பழத்தை இச்சித்ததினாலதான் முதல் பாவமே இந்த உலகத்தில கடந்து வந்தது. ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில வெற்றிக்கு தடையா இருப்பது எது என்று பார்த்தோமே என்றால் கண்களின் இச்சை. ஆமென். அநேகர் பாருங்க, பார்க்கறதெல்லாம் வாங்கிடணும், பார்க்கறதெல்லாம் அனுபவிச்சிடணும் அப்படின்னு தன்னுடைய அந்த ஓட்டத்துல அவங்களை டைவர்ட் பண்ணும்படி சாத்தான் பலவிதமான ஆசைகளை கண்கள்ல காட்டும். உதாரணமாக ஒரு குடும்பத்துல மாத வருமானம் 20,000 வச்சுக்கொள்ளுமே. அந்த 20,000 ரூபாயில வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், பெட்ரோல் போடணும், காய்கறி வாங்கணும், சமையல் பொருள்லாம் வாங்கணும். ஆனா அந்த 20,000 ரூபாய்க்குள்ளதான் நம்முடைய என்ன இருக்கணும்? பட்ஜெட் இருக்கணும். அதுக்கு மேலனா தாங்க. ஆனா சிலவங்க பார்ப்பாங்க, சில வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஃப்ரிட்ஜையோ இல்ல ஒரு ஏசியையோ பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன வரும்? ஒரு இச்சை. ஓ, இவங்க வீட்டுல இருக்கிறத காட்டில நம்ம வீட்டுல பெஸ்டா இருக்கணும். கடனையாவது வாங்கி அந்த பொருளை வாங்கி வச்சு கடனுக்கு மேல கடனை வாங்கி கடைசியில பாத்தீங்கன்னா அழகா 20,000 ரூபாய்க்கு செலவு பண்ண குடும்பம் ஒரு ஃப்ரிட்ஜ வாங்குறதுனால, ஒரு ஏசிய வாங்குறதுனால, இது பாக்குற பொருள் எல்லாம் வாங்கி போடுறதுனால டென்ஷன், கடன். இப்படிதான் கண்களின் இச்சை நம்முடைய ஜெயத்திற்கு தோல்வியாய் மாறி விடுகிறது. அப்படிதான் பாத்தீங்கன்னா சிம்சோன் நல்லா ஆரம்பிச்சார், அவருடைய ஓட்டம் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆவியானவர் வந்து இறங்கினார்னா அப்படியே எப்படின்னார்னா கயிறெல்லாம் அப்படியே கலண்டு போயிடும், அப்படி வாசல் நிலைக்கால்லாம் பேர்த்திடுவாரு, யாரும் அவரை கட்டி வைக்க முடியாது. ஆனா அவருடைய ஓட்டத்திற்கு தடையா இருந்தது என்னது? கண்களின் இச்சை. ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இச்சைனால சாத்தா சிம்சோனை டைவர்ட் பண்ணி கடைசியில கண்ணே போயிடுச்சு. இது சொல்ல போனா சாலமோனை பாருங்களேன், அவருடைய ஓட்டம் பிரமாதம். தாவீதினுடைய மகன்,
சாலமன் மேல ஆண்டவர் அவ்வளவு பிரியம் வச்சிருந்தார். அவன் கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சாலமன் கொடுத்து பெஸ்ட் ராஜாவா வச்சிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓட்டம். ஆனா இடையில சாலமன் அநேக காரியத்துல தவறினபடினால அவருடைய முடிவு பாத்தீங்களா, தோல்வியா முடிஞ்சது. அதே சமயத்துல யோசேப்பை பாருங்க, எப்படி ஆரம்பிச்சாரோ அந்த ஓட்டத்துல எத்தனை இடர் வந்தாலும், எத்தனை போத்திப்பார் மனைவி வந்தாலும் அந்த ஓட்டத்துல இச்சை அவரை தடுக்கவே முடியல. தானியேலை பாருங்களேன், பாபிலோன் தேசத்துல போனாலும் அந்த தானியேல் அந்த தேசத்திலையும் அங்க ஒரு அடக்கத்தோடு எதுவும் என்னை தீட்டுப்படுத்த கூடாது, 2 பேரும் தேயமாய் ஓடி முடிச்சான். ஆமே, ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் வெற்றியாய் முடிய வேண்டும் என்றால் இச்சை அநேக காரியங்கள் நம்முடைய ஓட்டத்தை தடுத்து விடும். ஆகவே இச்சை அடக்கத்தோடு ஓடும் பொழுது வெற்றி உங்களுடையது. ஆமே, ஹல்லேலூயா. அருமையான சாமன் அவர் கதையை சொல்லுவான். ஒரு ஓட்ட பந்தயம் நடக்குது. ஒரு ராணி அவளை திருமணம் பண்ண வேண்டும் என்றால் அவள் வேகமா ஓடுறவா, அவளை வெற்றி பெறணும். அநேக இளவரசர்கள் வந்து அந்த போட்டியில கலந்து கொண்டாங்க, யாருமே வெற்றி பெற முடியல. ஏன்னா சூப்பர் ஃபாஸ்ட் அப்படி ஓடுறவன். அப்ப ஒரு இளவரசர் இவர் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் தீர்மானம் பண்ணினார். ஓடும் பொழுது 3 அழகான தங்க பால், தங்க பந்தை எடுத்துக்கொண்டார். ஓட்ட பந்தயம் ஆரம்பித்தது. அந்த இளவரசர் அவருடைய டிராக்ல ஓடுறார், இந்த இளவரசர் இவனுடைய டிராக்ல ஓடுறார், வேகமா ஓடுறார். இவரால முந்த முடியல. உடனே தன்னிடத்தில் இருந்த அந்த பாலை அவளுக்கு முன்னாடி வேகமா தள்ளி உருட்டி விட்ட உடனே அந்த இளவரசர் அந்த டிராக்கை விட்டு ஓடி அந்த பாலை எடுக்க போகும்போது இந்த இளவரசர் முந்தினார். இப்படி 3 முறை அந்த பாலை போட்டு போட்டு அவரை டைவர்ட் பண்ணி கடைசியில அந்த இளவரசர் வெற்றி பெற்றார். அதே போலதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியணும்னா சாத்தா இந்த மாதிரி பல காரியங்களை கொண்டு வருவான். அதெல்லாம் தடுத்து இச்சை அடக்கத்தோடு ஓடும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை தர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 5வது 1 கொரிந்தியர் 9:26 சொல்லுகிறது, நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடே, ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். 5வது நம்ம எப்படி ஓடணும்? நம்முடைய ஓட்டத்துல ஒரு நிச்சயத்தோடு ஓடணும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன நிச்சயம்? நம்பிக்கையோடு ஓடணும். எப்படி நம்பிக்கையோடு ஓடணும்? அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு 276 பேரும் ஒரு கப்பல்ல பிரயாணம் பண்றாங்க. பயங்கர எதிர்காற்று, யூரோக்ளிதோன் என்கிற காற்று. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கர்த்தர் என்னோடு சொல்லிட்டாரு, கப்பல் சேதமே அல்லாம வேற ஒரு சேதமும் வராது, நம்ம ஒருவரும் சேதப்படுவதே இல்ல, தைரியமா இருங்க அப்படின்னு அவர் தைரியம் சொன்னாரு. அதே போலதான் எத்தனை காற்று வந்தாலும், எதிர்காற்று, தடுக்கிற காற்று, கடுங்காற்று, யூரோக்ளிதோன் காற்று, எத்தனை காற்று வந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நானும் என்னோடு கூட இருக்கிற 276 பேரும் ஒரு சேதம் இல்லாமல் தப்புவிக்கப்படும். ஏன்னா நான் ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். அந்த நிச்சயத்தோடு அவர் சொன்னாரு. கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அப்படி நிச்சயத்தோடு ஓடுங்க. இந்த வைரஸ் ஒன்றுமே சேதப்படுத்த முடியாது, இந்த வியாதி சேதப்படுத்த முடியாது. நான் நிச்சயத்தோடு எனக்கு குறித்திருக்கிற ஆயுசு நாள் வரை ஓடி முடிப்பேன். என் பிள்ளையுடைய திருமணத்தை நான் பார்ப்பேன், என் பேர பேத்தியை நான் பார்ப்பேன், என் தொழில் உயர்வதை நான் பார்ப்பேன், என் சபையில் ஆத்துமாக்களை பார்ப்பேன், என் தரிசனத்தை நான் பார்ப்பேன் என்கிற நிச்சயத்தோடு நீங்க ஓடுவீர்கள் என்றால், அந்த நிச்சயத்தோடு நீங்கள் ஓடும் பொழுது கர்த்தர் வெற்றியை தருவார். ஆமென். என் பிள்ளையுடைய வாழ்க்கையை நான் பார்ப்பேன், என்னுடைய பேர பிள்ளையுடைய வாழ்க்கையை நான் பார்ப்பேன், நீடித்த நாட்களை கர்த்தர் எனக்கு தருவார். எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. என் சபையில வந்து அநேக புதிய புதிய ஆத்துமாக்களை பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆராதிப்பேன் என்று நிச்சயத்தோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. அந்த நிச்சயத்தோடு நீங்க ஓடும் பொழுது கர்த்தர் அதில் ஜெயத்தை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக எபிரேயர் 12:1 சொல்கிறது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். எப்படி ஓடணுமா? கடைசியா பொறுமையோடு ஓடணும். எடுத்தோம் கவுத்தோன்னு ஓடிடக்கூடாது, அவசரப்பட்டு ஓடிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய வெஹிக்கிள்ல பின்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, பதறினால்
சிதறி விடுவாய். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது வீட்டுக்குள்ள இருங்க, கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, வெளியே வராதீங்க. அநேகருக்கு வீட்டுக்குள்ள இருக்க விருப்பம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது அப்படின்னு வெளியே போறாங்க. நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆமென். பதறாதீங்க, பொறுமையா ஓடுங்க. ஒருவேளை சீக்கிரத்துல சபை திறந்து விடாதா, பொறுமையா இருங்க, சபையை திறக்கலாம். கர்த்தர் நிச்சயமா கொரோனாவெல்லாம் மாற்றுவார். கொரோனா இல்லாத ஆராதனை நடைபெறும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்ம நிச்சயத்தோடு ஓடிட்டு இருக்கிறோம், இலக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். அல்லேலூயா. ஆகவே நீங்க பொறுமையா ஓடுங்க. எனக்கு ஒன்றும் செய்யாது, நான் பெரிய மாலுக்கு போவேன், நான் பெரிய அங்க போவேன், இங்க போனாலும் போகாதீங்க. நீங்க ஜீவனோடு இருக்கிறோம், நீங்க சாட்சியாய் வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பொறுமையா இருங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் பழமொழி இருக்கு. ஆமென். அல்லேலூயா. பொறுமையா நீங்க ஓடுங்க, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருங்க, காத்திருங்க. அப்போ கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். சத்ரு வெட்கப்படுவான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்படிதான் அன்னைக்கு எரிகோவை ஈஸியா உட வச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ 6 நாள் அமைதியை சுற்றி வரணும், 7வது நாளும் 6 முறை அமைதியை சுற்றி வரணும். 7வது முறை தான் நீ ஆர்ப்பரிக்கணும், அப்பதான் எரிகோ விடும். இது அமைதியா இருக்க வேண்டி வீட்டுக்குள்ள இருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய ஒரு காலம், பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு காலம். ஒரு நாள் வரும், அன்றைக்கு நம்ம ஆராதிப்போம். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும், தமிழகம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும், சென்னை பட்டணம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம உள்ள இருந்து ஆராதித்து ஆராதித்து அந்த உன்னத பலனை பெற்றுக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து கர்த்தரை துதித்து துதித்து அந்த பிரசனத்துல களி கூர்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து உன்னத பலத்தால நிரப்பப்பட்டு ஒரு நாள் வரும் பொழுது நம்ம வெளியே வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்ம இருக்கிற சபைகள் இருக்கிற பகுதியில, அந்த இருக்கிற கிராமம், அந்த இருக்கிற பட்டணம், நீங்கள் ஆராதிக்கிற சபை சூழ இருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறுபடி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. பொறுமையோடு ஓடக்கடவோம், பொறுமையோடு இருப்போம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்றுகிற நாள் சீக்கிரத்திலே வரும். எரிகோ விழும், தடைகள் உடையும். அல்லேலூயா. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கலாம். ஆமென். அல்லேலூயா. எப்படிலாம் ஓடணும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளும்படி ஓடணும், இலக்கை நோக்கி முன்னானவைகளை நோக்கி பார்த்து ஓடணும், இச்சை அடக்கத்தோடு ஓடணும், நிச்சயத்தோடு ஓடணும். அதே சமயத்துல கடைசியா பொறுமையா ஓடணும். அல்லேலூயா. அவசரம் வேண்டாம், அவசியம். அல்லேலூயா. ஆகவே பொறுமையோடு நம்ம ஓடுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே சீக்கிரத்துல சபைகளை திறப்பார். அன்றைக்கு சபை திறக்கும் பொழுது பாருங்களேன், பெரிய நம்ம நினைப்பதை காட்டிலும் பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா, எதை குறித்து நாங்கள் கலங்குவதில்லை. எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை சிறையிருப்புகள் வந்தாலும் எங்களுக்காக எபிரேயர் 11 பெரிய லிஸ்ட் வச்சிருக்கிறீங்க. அவங்க எல்லாம் அந்த ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடித்து இருக்கிறார். என் இயேசு கிறிஸ்து கூட இந்த உலகத்திலே மனிதனாய் கடந்து கொண்டு எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் சிலுவையின் மரண பரியந்தம் எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் உயிரோடு இருந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவரையே நோக்கி பார்த்து நாங்கள் ஓடுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெற்றுக்கொள்வோம். இலக்கை நோக்கி நாங்கள் ஓடுவோம். அதுல தோல்வி இல்ல. முன்னானவைகளை நாடி நாங்கள் ஓடுவோம். இச்சை அடக்கத்தோடு ஓடுவோம், நிச்சயத்தோடு ஓடுவோம், பொறுமையோடு ஓடுவோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்ப அந்த வேளையிலும் அருமையான பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வீரோ. நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படியே ஒவ்வொருவரையும் ஜெயமுள்ளவர்களாய் நீ நிறுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
பொறுமையோடு ஓடுவோம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம், லெக்கை நோக்கி ஓடுவோம். வெற்றி உங்களுடையது, தோல்வி சாத்தானுடையது. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். God bless you.